ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டான கருப்பு உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற அளவுகள் 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 வரமிளகாய் அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அந்த எண்ணெயிலேயே இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே சின்ன துண்டு இஞ்சும் ஒரு 2-3 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜிலே சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்கி வரும். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு துருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம். அதிகமான அளவு தேங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேங்காய் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் எப்போதும் போல் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான கருப்பு உளுந்து சட்னி தயார். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.